காலையிலிருந்து தைலாபுரம் தோட்டத்திலே தொடங்கி ஐயாவுடன் அங்கே நம்முடைய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி ஒவ்வொரு ஊராக சென்று வந்து இறுதியாக கொள்ளுகாரன் கொட்டாயில நம்முடைய தியாகி தேசிங்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இங்கே வருகை வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற என்னுடைய தம்பிகள் குறிப்பாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், 87 பிறகு பிறந்தவர்கள் இளைஞர்களுக்கு அந்த காலத்து போராட்டத்தை பற்றி இன்னும் தெரியவில்லை. 1987க்கு முன்பாக ஐயா அவர்கள் 80லே வணிக சங்கத்தை ஒருங்கிணைத்து புதிதாக தொடங்கி எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், தூக்கு கயிறு போராட்டம், பட்டநாமம் போராட்டம், சாலை மறியல், மனித சங்கிலி என்றெல்லாம் நடத்தி பிறகு ஆட்சியாளர்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுக்க முடியாது திட்டவட்டமாக சொன்ன பிறகு வழி இல்லாமல் ஒரு வாரம் சாலை மறியல் நடத்துவோம் என்று ஐயா அவர்கள் அறிவித்தார். அரசாங்கம் மெத்தனமாக இருந்தது. ஆனால் அன்று நடந்தது ஒரு வாரம் சாலை மறியல். ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு வாகனம் கூட போக முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாரம் சாலை மறியல் நடத்தி காட்டினார். இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் நம்ம போராட்டம் அங்கே இடம்பெற்றது, அமெரிக்காவில் இடம்பெற்றது. அதன் பிறகுதான் ஆட்சி மாற்றம் வந்து கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா மீண்டும் கலைஞரை பார்த்து சொன்னார், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த ஒரு வாரத்தை விட ஒரு மாதம் சாலை மறியல் நடத்துவோம் என்று சொன்னவுடன் உடனடியாக கலைஞர் அதெல்லாம் ஐயா பண்ண வேண்டாம் சொல்லி நான் நிச்சயமா தந்துடுறேன் சொல்லி பேசி, ஆனால் என்ன செய்து விட்டார், தனியாக வன்னியர்களுக்கு கொடுக்கவில்லை. அன்று 108 சமுதாயத்தை ஒன்று சேர்த்து எம்பிசி 20 விழுக்காடு என்று அறிவித்து விட்டார். சரி, ஐயாவும் பார்த்தாரு, சரி இது என்னன்னு பார்க்கலாம். அது கிடைத்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 33 ஆண்டு காலமாக 20 விழுக்காடு எம்பிசி இந்த சமுதாயம், அதனால் இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு அங்கும் இங்கும் ஏதோ ஒரு சில படிச்சிருக்கிறாங்க. வேலைன்னா சுத்தம் வேலையே கிடையாது. அன்றிலிருந்து இந்த சமுதாயம் தனிப்பெரும் சமுதாயம், தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள். ஆனா நீங்க முன்னேறி இருக்கிற சமுதாயம் இல்ல. ஏதாவது ஒரு தொழிலதிபர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களா? இல்ல. தமிழ்நாட்டில் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். உயர் காவல்துறை, டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, போலீஸ்ல இவங்க தான் டாப் போஸ்ட். 109 பேர். அந்த 109 பேர் எத்தனை வன்னியர்கள் பார்த்தா ஒருத்தவர் தான் இருக்கிறார். இப்போ இதுக்காக இவ்வளவு பேர் உயிர் நீத்தி இவ்வளவு தியாகம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது. அரசு துறைகள், சுகாதாரத்துறை, கல்வித்துறை, வணிகத்துறை, விளையாட்டுத்துறை, நிதித்துறை, இப்படி எல்லாம் 53 துறைகள் இருக்கிறது. அந்த 53 துறைகளில் செயலாளர்கள், செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள். அதுல எத்தனை வன்னியர்கள்? 53 துறைகள்ல ஒருத்தர் கூட கிடையாது. ஒருத்தர் கூட கிடையாது. அப்ப இதுவாயா சமூக நீதி? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம போராட்டத்துக்கு என்ன அர்த்தம்? ஐயா போராட்டத்துக்கு என்ன அர்த்தம்? ஏன் அரசாங்கம் மெத்தனமா இருக்கிறாங்க? ஏன் ஐயா கோரிக்கை ஏன் அதை நடைமுறைப்படுத்தல? ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை இல்லை. இந்த கட்சி அந்த கட்சி, இந்த குரூப் அந்த குரூப், சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா இந்த பதிவு அந்த பதிவு, நமக்குள்ளே அடிச்சுக்கிறது. இதே போன்ற ஒரு சமுதாயம் தான் கேரளாவில் ஈழவ சமுதாயம். ஈழவர்களை பார்த்தாலே தீட்டு என்று கேரளாவில் சொல்லுவாங்க. அங்கே ஐயா போன்று நாராயண குரு என்று ஒரு தலைவர் அங்கே தோன்றினார். அந்த தலைவர் பின்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பின்னால் சென்றது. 100 விழுக்காடு அந்த சமுதாயம் அந்த நாராயணகுரு என்ற தலைவர் பின்னால் சென்றது. இன்னைக்கு கேரளாவில் ஈழவ சமுதாயத்திற்கு
14 விழுக்காடு இடஒதுக்கீடு. தனியா அந்த சமுதாயத்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 14 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஈழவர்களை பார்த்தாலே தீட்டு என்று சொன்ன ஒரு காலம் போய் இன்னைக்கு டெல்லியில நீங்க போங்க, எந்த ஐஏஎஸ் அதிகாரி, செக்ரட்டரி, தொழிலதிபர்கள் எங்கனாலும் ஈழவ சமுதாயத்தில். கேரளாவில் பார்த்தா டிஜிபி, ஏடிஜிபி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், என்ன பதவி, என்ன பொறுப்பு. அமெரிக்காவில் போய் பார்த்தா அங்கே பெரிய பெரிய தொழில் நடத்துகின்றவர்கள் யாரு? ஈழவ சமுதாயத்தில். இதான் முன்னேற்றம். இதுக்குதான் ஐயா 86 வயது ஐயாவுக்கு இன்னைக்கு 45 ஆண்டு காலமாக ஒரு தலைவர் உங்களுக்காக போராடி வருகிறார். உங்ககிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? ஐயா பின்னாடி வாங்க, ஐயா பின்னாடி வாங்க. ஒரு முறை நான் கேட்கிறேன், ஒரு முறை வாங்க, பாத்துக்கலாம். நீ வந்தீங்கன்னா போதும். நம்ம எவ்வளவு, நம்ம யார், என்ன பலம், பத்திர பத்திர பத்திரன்னு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிறது கிட்டத்தட்ட 18 விழுக்காடு. ஆனா பத்திரிக்கை போய் எடப்பாடி பழனிசாமி போய் கெஞ்சிரும். இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கெஞ்சிரும், ஐயா எங்களுக்கு கொடுங்க, சமுதாயம் படிக்கணும், படிச்ச பிள்ளைங்க வேலை வேணும், வேற எதுக்கு போறோம்? இவங்களுக்கு மனசாட்சி கிடையாது, மனசாட்சி கிடையாது. இந்த ஓட்டு போடணும். நீங்க இந்த மக்களை என்ன, நீங்க யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு? ஓட்டு வங்கி. ஓட்டு வங்கி. கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், ஓட்டு போடணும். எலெக்ஷன் வந்ததுன்னா 500 கொடுத்தா முடிஞ்சு போச்சு மேட்டர். அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி பண்ணணும், அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க இப்படியே தான் இருக்கணும். கல்லு உடைக்கணும், கூலி வேலை செய்யணும், டிரைவர் வேலை, கண்டக்டர் வேலை, அதுதான் கொத்தனார் வேலை, குவாரியில வேலை, ரோடு போடுறது. இதுதான் நடக்குது. இதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும்னா நிச்சயமாக வரும் காலம் நம்முடைய காலம். என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் அண்ணன்மாருக்கும் நான் சொல்றேன், இது நம்முடைய காலம், நம்முடைய காலம் இது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வாருங்கள், ஒன்றாக வாருங்க, வாங்க. நம்முடைய பலம், நம்முடைய மக்கள் தொகை, நம்முடைய பலம். இதை இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும்னு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். நானு இன்னொன்னு எவ்வளோ நம்ம கடந்து போகணும், எவ்வளோ நம்ம கடந்து போகணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னைக்கு எல்லா தகுதியிலும் இருக்கு, எல்லா திறமைகளும் இருக்கு, எல்லா திட்டமும் இருக்கு. அதிகாரம் மட்டும் வரல, அதுவும் வரும், நிச்சயமா வரும். ஏன்னா இவ்வளவு உழைப்பு, ஐயா உழைப்பு, உங்க உழைப்பு. இப்ப நம்ம மருத்துவர் ஆர்ஜில இருந்து எல்லாம் இருக்கிறாங்க, அந்த காலத்துல இருந்து எல்லாம் உழைச்சு, எவ்வளோ உழைப்பு. உழைப்பு இன்னைக்குமா வீண் போகாது. ஆனா கொஞ்சம் காலம் வரும், காலம். அந்த காலம் இப்ப வந்துடுச்சு. அதனால இதெல்லாம் உங்களிடம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க பக்கத்துல இந்த NLC பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது. நிலத்தை அழிச்சு அதை நிலக்கரியை எடுத்து அதை எரிச்சு, அந்த நிலத்தை அழிக்கிறதுல நமக்கு சோறு, பிற்காலத்துல சோறு கிடைக்குமா? இப்ப இருக்கிற நிலக்கரி அதை எடுத்து எரிச்சு அந்த சாம்பல் துவல்கள்லாம் எங்க போய் சுத்திட்டு இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு அதுல பார்த்தா சுவாச பிரச்சனை, காற்று மாசு அடிச்சு, தண்ணியே போயிடுச்சு. தண்ணி எல்லாம் 8 அடி 10 அடியில் இந்த தண்ணி இன்னைக்கு 200-300 அடி போயிடுச்சு. எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் எல்லாம் வரீங்க, தேர்தல் நேரத்தில் முடிஞ்சு போச்சு. தேர்தல் நேரத்தில் அப்படியே போயிடுச்சு. ஆனா நான் தமிழ்ச்சி குப்பத்தை மட்டும் என்னால சொல்ல முடியாது. ஆனா நம்ம பாட்டாளி மிஷி கோட்டை, நீங்க எப்போ ஒரு தேர்தலையும் நமக்கு ஆனாலும் சுத்தி இருக்கிற என்னுடைய ஆதவும் வேற யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? அதனால இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மது ஒழிப்பு, மது விலக்கு, புகையிலை எதிர்ப்பு, கஞ்சா எல்லாமே ஐயா பாட்டாளி முயற்சி தான். நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் மனதிலே வைத்து வரும் காலம் நம் காலம். அதனால நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் உங்க அண்ணனா கேட்கிறேன், உங்க தம்பியா கேட்கிறேன், உங்க பிள்ளையா கேட்கிறேன். நானு நீங்க ஒட்டுமொத்தமா ஆதரவு கொடுங்க, வேற எதுவும் கூட எதிர்பார்க்க. ஒட்டுமொத்தமா ஆதரவு கொடுங்க. அன்புமணி வந்துட்டாண்டா என்ன கேட்டா நான் அன்புமணி பின்னாடி நான் நிக்கிறேன். நான் இந்த ஒரு வார்த்தை நீங்க உங்க மனசுல பத்தது. நீங்க கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி, எந்த கட்சி இல்லை, ஆதரவு கொடுங்க. கொடுத்தா போதும், நிச்சயமாக சாதாரணமா கையெழுத்து போட்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாம் முன்னேற்றலாம். ஒட்டுமொத்த சமுதாயத்தை நம்ம முன்னேற்றலாம். வேலையை கொடுக்கலாம், படிப்பு கொடுக்கலாம், தொழில கொடுக்கலாம், நிதியை கொடுக்கலாம், என்னெல்லாமா பண்ணி செய்யலாம். இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தவங்க செஞ்சிருக்கிறாங்க.
அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பெருமை மிக்க நாடார் சமுதாயம் இன்னைக்கு எல்லாத்துலயும் இதே போன்ற ஈழவர்கள், கேரளாவில் ஈழவர்கள் போன்று இங்க நாடார் சமுதாயம் பெண்கள்லாம் இந்த மேலாடை போடக்கூடாது, புடவெல்லாம் மேல போடக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தது. நான் சொல்றது 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு எந்த தொழில் எடுத்தாலும் நாடார் சமுதாயம் நாடார் தான் இருக்கிறாங்க. எந்த கல்வி நிலையம் எடுத்தீங்க நாடார் சமுதாயம். ஷிவ் நாடார் HCL இந்தியாவில் 3வது பெரிய பணக்காரர் நாடார் சமுதாயத்தில் இருக்கிறார். இதெல்லாம் அவங்க உழைப்பால வந்தது. ஆனால் அதற்கு அடித்தளம் யாரு? கர்ம வீரர் காமராஜர். அதன் பிறகு இன்னைக்கு முக்குளத்தோர் சமுதாயம், பெருமை மிக்க முக்குளத்தோர் சமுதாயம், அவங்க எல்லாம் எல்லா அளவுல வந்துட்டாங்க. சினிமா எடுத்துட்டா, பைனான்ஸ் எடுத்துட்டா, போலீஸ் எடுத்துட்டா, எல்லாமே வந்துட்டாங்க. தொழில் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அவங்க யாரால வந்தாங்க? சசிகலா. OPS வந்தா சசிகலா. இன்னைக்கு பெருமை மிக்க வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா சமுதாயம், உழைக்கிற சமுதாயம். ஒரு அடித்தளம் இன்னைக்கு எந்த தொழில், கான்ட்ராக்ட், ரோடு, ஹைவேஸ் எது பண்ணாலும் இந்திய அளவில், தமிழ்நாடு இந்திய அளவில் கவுண்டர் சமுதாயம். என்ன காரணம்? யாரு? எடப்பாடி பழனிசாமி.